வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களை தவறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளவும் பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வேண்டும். ஒன்றிய அரசும் தமிழக அரசும் உடனடியாக தடுக்க முன்வர வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். நான் பார்த்து நிகழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி. எக்ஸ் தளத்தில் செல்லூர் ராஜு பதிவு. தலைமைச் செயலகத்தில் அரை கம்பத்தில் பறந்த தேசிய கொடி. ஈரான் அதிபர் மரணத்தை ஒட்டி நாடு முழுவதும் ஒரு நாள் துக்கம் அனுசரிப்பு. விரிவான செய்திகள். தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடி வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்களின் மீதும் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்பாடுதான் அவரது இரட்டை வேடத்தை காட்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ஒடிஷாவில் தேர்தல் பரப்புரையில் பேசிய மோடி, ஜெகநாதர் ஆலய பொக்கிஷ அறை சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார். ஜெகநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிஷா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா? இதுதான் ஒரு பிரதமருக்கு இருக்கும் நற்செயலா எனவும் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பதற்கு சமம் அல்லவா என கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்குகளுக்காக தான் வகிக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து நாளுக்கு நாள் இவ்வளவு தர குறைவாக நடந்து கொள்வதை மாண்புமிகு பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர், கரூர் மாவட்டங்களை பாலைவனமாக்கும் வகையில் தமிழ்நாட்டை வஞ்சித்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள மாநில அரசு தடுப்பணை கட்டுவதற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் வேளாண் பாசனத்திற்கும் பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி ஆற்றுப்படுகை விளங்குவதாகவும், அமராவதி அணைக்கு நீர் ஆதாரமாக திகழும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட முனைந்து உள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். அமராவதி அணையின் முக்கிய நீராதாரமான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தற்போது கேரள மாநில அரசு தடுப்பணை கட்ட முயற்சிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ள வைகோ, இந்த அணை கட்டப்பட்டால் அமராவதி அணைக்கு சொட்டு நீர் கூட வருவதற்கு வாய்ப்பில்லை எனவும் எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதியோ ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் துறையின் முன்னனுமதியோ இன்றி தமிழகத்தை வஞ்சிக்கும் நோக்கத்தில் சட்டவிரோதமாக கேரள மாநில அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை புகழ்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வீடியோ பதிவிட்டுள்ளார். நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என செல்லூர் ராஜு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன் டெல்லியில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி அங்குள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்று மக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். உணவு அருந்திக் கொண்டே கல்லூரி மாணவிகளின் கேள்விகளுக்கு ராகுல் காந்தி பதிலளித்தார். ராகுல் காந்தியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் செல்லூர் ராஜு தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோவை பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் அதிமுகவின் பல மாற்றங்கள் நிகழும் என கூறப்படும் நிலையில் செல்லூர் ராஜு பதிவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடன் கூட்டணியை அதிமுக முறித்து கொண்ட நிலையில் காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திடீர் புகழாரம் சூட்டியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அதிபர் ரைசியின் மரணத்தை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் அரை கம்பத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் அர்பைஜானின் ஜோல்ஃபா பகுதியில் மலை முகடுகளில் மோதி நொறுங்கி தீப்பிடித்தது. விபத்து நடந்து 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டறியப்பட்டன. தொடர் மழை காரணமாக விபத்து நடந்த இடத்தை கண்டுபிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. விபத்து நடந்த அஜர்பைஜானை ஒட்டியுள்ள ஜல்ஃபா நகர் மலைப்பகுதியில் இருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. அதிபர் இப்ராஹிம் ரைசியுடன் ஹெலிகாப்டரில் பயணித்த வெளியுறவு அமைச்சர் உட்பட 8 பேரும் விபத்தில் உயிரிழந்தனர். இந்த நிலையில் ஈரானின் இடைக்கால அதிபராக முகமது மொக்பரை நியமித்து ஈரான் நாட்டின் மூத்த தலைவர் அயத்துல்லா அலி காமெனி அறிவித்துள்ளார். மேலும் இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அலி காமெனி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மறைவிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதேபோல் ஒரு நாள் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும், அரசு நிகழ்ச்சிகள் ஏதும் நடக்கக்கூடாது எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது.
பெங்களூரு ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் பயங்கரவாதி முகமது சாதிக் பைசல் ஈடுபட்டுள்ளாரா என தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெங்களூருவில் செயல்பட்டு வரும் பிரபல உணவகமான ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் மார்ச் 1ஆம் தேதி வெடித்து சிதறியது. இதில் 10 பேர் காயமடைந்த நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குண்டுவெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை எனப்படும் NIA விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த அப்துல் மதீன் தாஹா மற்றும் முசாபிர் ஹுசைன் ஹாசப் ஆகியோர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் அவர்களை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து குண்டுவெடிப்பில் தொடர்பு உண்டா என்ற சந்தேகத்தில் கோயம்புத்தூரில் தங்கியுள்ள பெங்களூரு மருத்துவர்களின் வீடுகளில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கில் சிறை தண்டனை பெற்று விடுதலையான நிலையில் முகமது சாதிக் பைசலுடன் மருத்துவர்களுக்கு தொடர்பு நீடிக்கிறதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அவதூறாக பேசிய துணை நடிகர் கார்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் கௌதமன் பேட்டி அளித்துள்ளார். திரைப்பட துணை நடிகர் கார்த்தி தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து சாதி ரீதியாக பேசிய விவகாரம் குறித்து திரைப்பட நடிகர் மீது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பூந்தமல்லி கௌதமன் வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வருகை தந்தார். அப்போது பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து தரம் தாழ்த்திய வகையில் பேசிய துணை நடிகர் கார்த்தி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளிக்க வந்துள்ளதாகவும், பாடகி சுசித்ரா கார்த்தி இடையில் ஆன பிரச்சனையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து பேசியது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும், துணை நடிகர் கார்த்தி ஆடியோ குறித்து மறுப்பு தெரிவித்தால் அதனை காவல்துறை உடனடியாக ஆய்வு செய்து குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பொதுநல வழக்கும் தொடர உள்ளதாக கூறினார். இந்த கார்த்திக் குமார் என்ற நபர் ஒரு துணை நடிகர். அவர் என்னன்னா, நம்ம சுஜித்ரான்ற ஒரு பெண்ணுடைய கணவராக இருந்திருக்காரு, முன்னாள் கணவர். அவர் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு கேவலமான ஒரு பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள வாயிலையும் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்த ஒரு பிரச்சனைகளை அடுத்து தேவையில்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவதூறா பேசியிருக்காரு. அவர் என்னன்னா, அபிஷியலாவே பல்லர் பறையர்கள் இவங்களை பத்தி ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை சொல்லி, இவங்க எல்லாம் இப்படிதான், இந்த மாதிரி இவங்க எல்லாரும் இப்படிதான் ஒரு தவறுதான சொல்லக்கூடாத அளவுக்கு அஃபென்சிவான வார்த்தை பேசி அந்த சமூகத்தை இழிவுபடுத்தியிருக்காரு. இது முற்றிலும் சட்டத்திற்கு எதிரானது, நம்மளுடைய அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. எனவே இவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வழக்கறிஞர் என்ற முறையில ஒரு சமூக ஆர்வலரா பொதுநலமா காவல்துறையிடம் புகார் அளித்தோம். மக்கள் முரசு கட்சி சார்பில் வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் புகார் மனுவினை அளித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முரசு மக்கள் கட்சியின் தலைவர் தேவன், ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்களை அனுமதிக்கவில்லை என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து நானும் வழக்கறிஞர் என்ற முறையில் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றேன். என்னையும் அனுமதிக்கவில்லை என அவர் கூறினார். சாதாரண ஏழை மக்கள் புகார் அளிக்க வந்தால் அவர்களுடன் வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என்று விதி உள்ளபோது அதை ஜனநாயக ரீதியாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த புகார் மனுவினை அளித்துள்ளேன். பொருளாதாரம் குற்றம் தொடர்பாக எந்த ஒரு வழக்கினையும் வழக்கறிஞர்கள் சென்றால்தானே உண்மை நிலையை கண்டறிய முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி நிலம் பிரச்சனை தொடர்பாக ஒரு வழக்கில் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தேன். ஆனால் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதே சூழ்நிலைதான் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் நிலவுகிறது என அவர் தெரிவித்தார். நானும் அங்க போய் பார்த்தேன். வழக்கறிஞர் முறையில் நானும் அங்க போய் கேட்கும்போது எந்த ஒரு வழக்கறிஞரையும் உள்ள அனுமதி கொடுப்பதில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் புகார்தாரர்கள் ஒரு வழக்கறிஞர் நியமிக்க முழு அதிகாரம் உள்ளது, முழு உரிமை உள்ளது. இவங்க வழக்கறிஞர்களை உள்ள அனுமதிக்காதது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மிகப்பெரிய தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்களை அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் தமிழக அரசுக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புறோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். டெல்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல் பிரதமர் மோடியும் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளான இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார். அதேபோல் டெல்லி, தமிழ்நாடு உள்பட ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திலும் நிர்வாகிகள், தொண்டர்கள் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திலும் நிர்வாகிகள், தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர்.
தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் வகையில் தற்போது கோடை மழை தீவிரமடைந்துள்ளது. தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் ஒரே நாளில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம், சேலம், கோவை மாவட்டங்களிலும் அதிக அளவில் மழை பொழிவு இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் நஞ்சராயன் குளத்தில் மீன்கள் இறந்து மிதப்பதால் ரசாயன ஆலைகளை மூட நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே அமைந்துள்ள நஞ்சராயன் குளத்தில் 280 மீன்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு பறவைகளும் வருகை தருவது உண்டு. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா நாடுகளில் இருந்தும் பறவைகள் வருகை தருவதால் தமிழக அரசு நஞ்சராயன் குளத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நொய்யலாறு ஓடை மற்றும் பல்வேறு இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் சில சாய ஆலைகள் சாய கழிவுகளை திறந்துவிட்டுள்ளனர். இந்த ரசாயனங்கள் நஞ்சராயன் குளத்தில் கலந்ததால் மீன்கள் உயிரிழந்திருப்பதால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது. எனவே உடனடியாக உயிரிழந்த மீன்களை அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேட்டை தடுப்பதுடன் முறைகேடாக சாய கழிவுகளை திறந்துவிட்ட ஆலைகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை ஞானபுரீஸ்வரர் கோயிலில் பட்டண பிரவேச பல்லக்கு உற்சவம் தர்மபுர ஆதீன கர்த்தர் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. மயிலாடுதுறை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழா, ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை விழா, ஆதீன கர்த்தரின் பட்டண பிரவேச விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகள் உடன் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருளி குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின் ரிஷப கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் வருகின்ற 26ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம், 28ஆம் தேதி திருத்தேர் உற்சவம், 30ஆம் தேதி சிவிகை பல்லக்கில் பட்டண பிரவேசம் நடைபெற உள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூர் பேருந்து நிலையம், வடிவேல் நகர், ஜவஹர் பஜார், வையாபுரி நகர், சேலம் புறவழி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்துள்ளது. நேற்று முதல் பெய்து வரும் தொடர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர பகுதியான நியூ டவுன், நேதாஜி நகர், பெருமாள்பேட்டை, புதூர், செட்டியப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. அதேபோன்று வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் அதிக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் இப்பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசுவதால் நிலத்தடி நீர் உயரும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த குற்றவாளி நாகராஜ் என்பவரை ஆற்காடு நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவின்படி ஓராண்டு காலம் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க ஆணையிட்டதன் பேரில் நாகராஜை வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியை சேர்ந்த நல்லசாமி என்பவரின் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எக்ஸல் ஸ்பிளெண்டர் வாகனம் திருட்டு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அருகே இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரிய வந்துள்ளது. இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பேருந்திற்காக நின்று கொண்டிருந்த மூதாட்டி ஜலகாம்பாள் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. அதில் ஜலகாம்பாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பொறையார் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அரியன்வாயல் பகுதியை சேர்ந்த வசந்த் வள்ளி தம்பதியரின் 2 வயது குழந்தை கீர்த்தனா வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது அருகில் இருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தனியார் கல்லூரியில் 2003ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பின் இன்று நடைபெற்ற ரீயூனியன் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். இதற்காக பல்வேறு நாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் வழுவூர் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கார் ஒன்று தனியாக நின்றுள்ளது. அதனை சோதனை செய்த போது 1,50,000 மதிப்புள்ள 800 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்து சென்றனர். மேலும் சாராயத்தை கடத்திய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்ட அனைத்து வகை கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் சார்பாக நாளுக்கு நாள் உயரும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு குறித்தும் இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்புக்கு உள்ளாவதால் கட்டுமான பொருட்களின் விலையை அரசே நிர்ணயம் செய்ய கோரியும் அதற்காக அரசு தனி குழு ஒன்றை அமைக்க வலியுறுத்தியும் கோவையில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக கொய் மலர்களை கொண்டு மயில், சேவல், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் மற்றும் காய்கறிகள், பழங்கள் கொண்டு பல்வேறு சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வீர விளையாட்டுகளுடன் நடைபெற்று வரும் கோடை விழா குழந்தைகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இதுவரை 19,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் சோமலாபுரம் பகுதியில் 2,000 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இறந்தவர்களின் உடலை அங்குள்ள பாலாற்றை கடந்து மயானத்திற்கு கொண்டு செல்லும் நிலை இருப்பதால் மழைக்காலங்களில் மிகவும் சிரமத்திற்கு ஆளாவதால் மயானத்திற்கு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் எழில்நகரை சேர்ந்தவர் சசிகுமார். இவரது மனைவி சத்யா கடந்த 17ஆம் தேதி வேலூரில் உள்ள CMC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மூளை சாவடைந்த அவரின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்ய முன்வந்ததால் அப்பெண்ணின் உடல் உறுப்புகள் இருதயம் மற்றும் நுரையீரல், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் GMS கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் சார்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் வடமாநில இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வரும் நிலையில் அபுதாகிர் என்ற வாலிபர் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஊரக நலப்பணிகள் இயக்குநர் கண்ணகி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த கூடுதல் கட்டிடத்தில் வேலை பார்த்து வரும் வடமாநில இளைஞர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் ஜூன் 28 அதிபர் தேர்தல் நடத்த இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. அஜர்பைஜானில் இருந்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நாடு திரும்பிய போது மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் பலியானார். அவருடன் பயணித்த வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்டோரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. அதிபர் ரைசி மரணத்தை தொடர்ந்து 5 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக உச்ச தலைவர் காமினி அறிவித்துள்ளார். ஈரான் அரசியலமைப்பின்படி அதிபர் இறந்தாலோ அல்லது பதவியை விட்டு வெளியேறினாலோ அடுத்த தேர்தல் நடக்கும் வரை துணை அதிபர் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்பார். அதன்படி தற்போதைய துணை அதிபர் முகமது முக்பரை இடைக்கால அதிபராக உச்ச தலைவர் காமினி நேற்று அதிகாரப்பூர்வமாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முகமது முக்பர் தேர்தல் நடத்துவது தொடர்பாக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். 50 நாட்களுக்குள் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஈரான் சட்டப்படி நீதித்துறை தலைவர் சபாநாயகருடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர். ஆலோசனையின் முடிவில் அடுத்த மாதம் ஜூன் 28ஆம் தேதி ஈரான் அதிபர் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் சுப்ரீம் தலைவர் காமேனி அனுமதி அளித்தவுடன் தேர்தல் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டு மக்களை தவறாக பேசுவதை நிறுத்திக் கொள்ளவும் பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வேண்டும். ஒன்றிய அரசும் தமிழக அரசும் உடனடியாக தடுக்க முன்வர வேண்டும் என வைகோ வலியுறுத்தல்.
நான் பார்த்து நிகழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி. எக்ஸ் தளத்தில் செல்லூர் ராஜு பதிவு. தலைமைச் செயலகத்தில் அரை கம்பத்தில் பறந்த தேசிய கொடி. ஈரான் அதிபர் மரணத்தை ஒட்டி நாடு முழுவதும் ஒரு நாள் துக்கம் அனுசரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.